படம் ஃபேமிலியோடு வந்து யோசிக்காதீங்க, ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம், எஸ்பெஷலி இப்போ யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய படம். படத்தில் பார்த்தீங்கன்னா கலர் டோன்லேருந்து அவங்க ஒர்க் பண்ண ஆர்டிஸ்டோட ஆக்டிங், சீனுக்கு தேவையானதை விட அதிகமாகவும் போல், சீனுக்கு தேவையானதை விட கீழேயும் போல், சீனுக்கு தேவையானது என்ன இருக்குமோ அது இருக்குது. மனோஜ் சார் பையன் ஃபஸ்ட் படம் இது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. ஆர்கே சுரேஷ் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரியும், அவருக்கு ஈக்குவலாக நடிச்சிருந்தார் இந்த படத்தில். அதே மாதிரி அவருக்கு போட்ட அந்த பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், மியூசிக்ஸாக இருக்கட்டும் நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி இந்த ஆர்கே சுரேஷ் சாருக்கு ஒரு கேங்ஸ்டர் விஜய் போட்டிருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டாண்டர்டே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் போட்டு இந்த கேங் ஸ்டார் மாப் ஸ்டார்னு நல்லா இருந்துச்சு. அது அந்த பிஜிஎம்ஸ்லாம் சீனை இன்னும் நல்லா தூக்கி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி தேட்டரில் வந்து பாருங்கள், தேட்டரில் மஸ்ட் வாட்ச். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பார்க்கும்போது அந்த படத்துக்குள்ளேயே போயிடுவீங்க. டேரக்டருக்கும் இது வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த படம். அவர் கரியருக்கு அடுத்த ஒரு பூஸ்டப் தரக்கூடிய ஒரு படம் இது. ஆமாம், கண்டிப்பாக காட்டியிருக்காரு. எஸ்பெஷலி மனோஜ் சார் வந்த சீன்லாம் கூட நல்லா இருந்துச்சு இதில். அந்த அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த அவங்க வந்து தனித்தனி ஆக்டர் மாதிரி இல்லை, அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதான். இப்போ வந்து ஓவராகவும் நடிக்கல, கம்மியாகவும் நடிக்கல, அந்த கேரக்டர் என்ன பண்ணால் அந்த கேரக்டர் எப்படி இருக்கும், அந்த கேரக்டருக்கு என்ன தேவை, அவ்வளோதான். போர் அடிக்கல சார். ஆக்சுவலாக நாங்கள் அந்த படம் பிரேக் கூட ஏஞ்சி போகல, அடுத்ததுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். படம் சூப்பராக இருக்குது சார். படத்தில் வந்து ட்ரக்ஸை பற்றி பேசியிருக்காங்க ஃபுல் படமும். ஸோ ட்ரக்ஸு தான் நமக்கு மெயினாக இருக்குது. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு அவேர்னஸான மூவியாக இருக்குது. ஸோ பார்க்கலாம், எல்லாருமே இந்த படம் பார்க்கலாம். மனோஜ் சார் பையனுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு ஃபிலிம் மாதிரி இல்லை, ஃபஸ்ட்டு ஃபிலிம் மாதிரி பண்ணலை அவர். ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், ஒவ்வொரு இதுலேயும் வந்து நிறைய படம் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாரு. வேறு லெவல் மியூசிக், அல்டிமேட். இந்த ஹோல் மூவிலையும் மியூசிக் அல்டிமேட்டு. சாங்ஸ் காக்கரட்டாவாக இருக்கட்டும், லப்டப் சாங்காக இருக்கட்டும், ஹோல் சாங்குமே ரொம்ப அருமையாக இருக்குது. வேறு லெவல் சார். ஆர்கே சுரேஷ் சார் நம்ம எல்லா மூவிலையும் பார்த்துருக்கோம், இதில் வேறு லெவலாக பண்ணியிருக்கிறாரு. வில்லன் கேரக்டரில் அவரோட போர்ஷன்ஸ் அவர் கரெக்டாக பண்ணிட்டார், நல்லா பண்ணிட்டார். போர் அடிக்காமல் போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி நல்லா இருக்குது படம். த்ரில்லிங்காக இருக்குது. சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த காக்கரட்டா சாங்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் சீனில் வந்து வில்லன் வந்து விஸ்வந்த் சார் அவங்க கையை பிடிச்சி அப்படியே முறுக்கிட்டு போயிட்டு ஒரு கற்றுவாங்க. ரொம்ப அது காமெடியாக இருந்துச்சு. அது அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாட்டு. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காக்கரட்டான் காக்கரட்டான் பூங்குழிலே நீ உன் சிரிப்பை பார்த்திடுமே நான் பிறந்தேனோ நான் உடையேன் பெறுவேனோ. மட்டக்கான படம் நல்லா இருந்தது சொல்ல போனால். படம் நல்லா இருக்குது, ஃப்ரேமிங் பீஸ் நல்லா இருக்குது, மியூசிக் அண்ட் ஏன்னா மியூசிக் நல்லா போட்டிருந்தாங்க, பீஜம் நல்லா இருந்தது, ஃப்ரேமிங் நல்லா இருந்தது, அந்த ஸ்டோரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த அளவுக்கு தெரியல ஒன்றும், ஆனால் செகண்ட் ஹாஃப் பிடிச்சி வளர்த்தாங்க. இவங்க பேரும் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல சொல்ல போனால், எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதான் சொல்கிறேன் ப்ரோ, நடிப்பு நல்லா தான் ப்ரோ இருக்கு. சொல்கிறேன்ல, ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல யாருக்குமே, இது நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சீன் நல்லா தான் ப்ரோ இருக்கு. அந்த நெகட்டிவ் ரோல் சூப்பராக இருக்கு. மேலே நெகட்டிவ் ரோல்லாம் அவர் அந்த பிஜிஎம்முக்கும் அந்த நெகட்டிவ் ரோலுக்கும் செம்மையாக சூப்பராக இருந்தது. பரவாயில்ல, பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருக்கும் சொல்லலாம். மியூசிக் அந்த படத்தோட அப்படியே ஜாயின் பண்ண மாதிரி தான் இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. நல்லா தான் ப்ரோ, யாருக்குமே இந்த குறையும் கிடையாது ப்ரோ, எல்லாம் நல்லா பண்ணிடுறாங்க. நான் என்ஜாய் பண்ண ப்ரோ. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் போராக போகிற மாதிரி, செகண்ட் ஹாஃப் வந்து அது அப்படியே மாற்றி போட்ட மாதிரி எல்லாமே. ஆமாம், காமெடி அங்கங்கே ரைட்டாக போட்டுருக்காங்க, ஆனால் காமெடி அந்தளவுக்கு இருக்காது. இல்லை போடுவோம்னா ஒரு அவேர்னஸ் மூவி, அவ்வளோதான். ஆமாம், இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க சொல்ல போனால்.